ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கு நம்ம வீட்டில் உள்ள கிச்சன் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வீட்டு கார்டனில் உள்ள காய்கறி செடிகள் நல்லா செழித்து வளர்வதற்காகவும் பூக்கள் கொட்டி போகாமல் நிறைய காய்கள் காய்ப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் இலைகள் மஞ்சளாக மாறுவதை தடுக்கக்கூடிய செடிகளுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய உரம் ஒன்று கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தி எப்படி தயாரிப்பது அப்படிங்கிறத பற்றியும் தயாரித்த உரத்தை செடிகளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். செடி தொட்டியில் மண் கலவை தயாரிக்கும் போதே இந்த உரத்தை பயன்படுத்தி செடிகளை நடலாம். செடிகளுக்கு வளர்ச்சி தரும். கருப்பு நிறத்தில் காணப்படுற இந்த உரத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த உரத்தை நம்ம வீட்டு கார்டனுக்கு யூஸ் பண்ணுறதுனால பூ உதிர்ந்து போவதையும் தடுக்கும், இலைகள் மஞ்சள் ஆவதையும் தடுத்து நம்ம வீட்டு செடிக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த உரத்தினை செடி தொட்டியில் மண் கலவை தயாரிக்கும் போச்சில் மட்டும் இல்லாமல் மேல் உரமாகவும் இதை பயன்படுத்தலாம். 10 நிமிடத்திலேயே இந்த உரத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த உரத்தை நாம் ஒரு முறை தயாரித்து வச்சோம்னா 6 மாதம் முதல் 1 வருடம் வரை கெட்டு போகாமல் பாதுகாத்து வச்சிடலாம். இந்த உரத்தில் செடிகளின் வளர்ச்சிக்கு தேவையான NPK, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதில் அதிக அளவு இருக்குது. கூடுதலாக இது கூட கால்சியம் சத்தும் இருக்குது. தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து நிறைந்த இந்த உரத்தை நம்ம வீட்டு கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தி ஈஸியாக தயாரிச்சிடலாம். நாம் இந்த உரத்தில் சேர்க்கின்ற பொருட்களும் அந்த பொருட்களின் அளவுகளை பற்றியும் நாம் சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இந்த அளவுகளின் படியே உங்கள் வீட்டு கார்டனுக்கு தேவையான உரத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சிடுங்க. இந்த உரத்தில் உள்ள குணநலங்கள் என்னென்னங்கிறத ஏற்கனவே நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அந்த உரத்தை என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உரம் தயாரிக்க நாம் முதல்ல எடுத்திருப்பது டீ தூளோட வேஸ்ட். நாம் டீ போடும் பட்சத்தில் பாலும் சர்க்கரையும் பயன்படுத்தியிருப்போம். வேஸ்ட்டுன்னு தூர போடுற இந்த டீ தூளை 2 முறை அலசி சுத்தப்படுத்திட்டு ஈரம் ஏதும் இல்லாமல் நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த டீ தூள் நம்ம வீட்டு கார்டனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த உரம் தயாரிக்க நாம் பயன்படுத்துகிற பொருள் என்னென்னா கோழி முட்டையோட ஓடு. இந்த முட்டையோட ஓடையும் அப்படியே பயன்படுத்தக்கூடாது. முட்டையோட ஓடையும் கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. மூன்றாவதாக நாம் எடுத்துக்க போகிற பொருள் என்னென்னா சாம்பல். நாம் எடுக்க போகிற சாம்பலானது விறகு எரிக்கும் பட்சத்தில் வர்ற சாம்பலாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஓலைகளை பயன்படுத்தி எரிக்கிற சாம்பலை இதில் பயன்படுத்தக்கூடாது. இந்த உரத்தை தயார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இனி அதை எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாம்பலை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்க போகிறோம். சாம்பல் கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருந்த முட்டை தோட்டோட பொடியையும் இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. காய வச்சு எடுத்து வச்சுருந்த டீ தூளோட வேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்மளோட உரம் இப்போ ரெடி ஆயிட்டு. வீடியோ தொடக்கத்திலே பார்த்தோம், 1 வருடம் வரைக்கும் இந்த உரத்தை கெட்டு போகாமல் பாதுகாத்து வச்சுக்கிடலான்னு. அப்படி பாதுகாத்து வைக்கிறதுக்கு நாம் 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். முதலாவது என்னென்னா தயாரிக்கிற இந்த உரமானது ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கிடணும். ரெண்டாவது என்னென்னா தயாரித்த இந்த உரத்தை ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிடணும். நம்ம சேனலில் ஏற்கனவே உப்பை பயன்படுத்தி எப்படி ஒரு பூச்சி விரட்டி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஏற்கனவே அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கிடுங்க. நாம் தயாரித்த இந்த உரமானது செடிகளுக்கு நல்ல வளர்ச்சியை தரும். செடி தொட்டியில் உள்ள மண் கலவையில் கலந்து நடலாங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். எவ்வளவு அளவு சேர்க்கலாம் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். இந்த உரத்தை செடி தொட்டியில் மண் கலவை ரெடி பண்ணும்போதே 2 ஸ்பூன் அளவுக்கு செடி தொட்டியில் உள்ள மண் கலவையில் கலந்துக்கிடுங்க. அதன் பிறகு செடியை நட்டு பாருங்கள். செடிகளில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அடுத்து வளர்ந்து வந்த செடிக்கு இந்த உரம் எவ்வளவு அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். நல்ல வளர்ந்து வந்த செடியாக இருந்தால் 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு விடுங்க. இந்த உரத்தை செடிகளுக்கு கொடுக்க முன்னாடி செடியோட மேல் மண்ணை கிளறி விட்டுக்கிடுங்க. அதன் பிறகு இந்த உரத்தை செடியோட வேர் பகுதியில் போட்டு விட்டுருங்க. சிறிய செடிகளாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த உரத்தினை எடுத்து செடியோட மேல் மண்ணை கிளறி விட்டுட்டு செடியோட வேர் பகுதியில் போட்டு விட்டுருங்க. இந்த உரத்தை நம்ம வீட்டு காய்கறி செடிக்கு தைரியமாக யூஸ் பண்ணலாம்.
இந்த வீடியோவில் கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தி ஒரு உரம் தயாரிக்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு கார்டனிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.